பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஏதுவான அடையாளம் இங்கு சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம். பொதுவாக இந்த ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பின்வாங்கி போன ஜனங்களுக்காகவும் உணர்வற்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் தான் இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுவார்கள், வாசிப்பார்கள். ஆனால் நாமோ இயேசுவின் பிறப்புக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நாம் கையாள்கிறோம். ஏன் இந்த வசனத்தை இயேசுவின் பிறப்புக்கு ஆதாரமாக கையாள்கிறோம் என்று சொன்னால், இந்த ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும் என்று பார்க்கிறோம். இங்கு சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் முன்னணை என்று பார்க்கிறோம். இந்த முன்னணை என்றால் என்ன? இந்த முன்னணை என்பது எதை குறிக்கிறது? இந்த முன்னணை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். பொதுவாக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து எந்த ஊழியக்காரர்கள் போதகர்கள் யார் பேசினாலும் அவர் மரியாள் பிள்ளையை பெற்று முன்னணையில் கடத்தினாள் என்பதைத்தான் சொல்லுவார். ஆனால் இந்த முன்னணை என்பது என்ன என்று அநேகருக்கு தெரிவது கிடையாது. இந்த முன்னணை என்ற வார்த்தையிலே நிறைய சத்தியங்கள் இருக்கிறது, நிறைய வெளிப்பாடுகள் இருக்கிறது, நிறைய ஆழ அர்த்தங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்னணை என்றால் என்ன? அதை நான் பொதுவான ஒரு விளக்கமாய் கொடுத்து விடுகிறேன். முன்னணை என்று சொன்னா மாடுகளும் கழுதைகளும் கழனி தண்ணீர் குடிக்கிற தொட்டிக்கு பேர்தான் முன்னணை. மாடுகள் மற்றும் கழுதைகளுக்கு அது மேய்ந்து வந்த பின்பு குடிப்பதற்காக தண்ணீர் ஊற்றி வைக்கிறதானே அந்த தொட்டி, அதுக்கு பேர் கழனி தொட்டி என்று சொல்லுவாங்க. கழனி என்று சொன்னால் அங்க இருக்கிற புல்லு மற்றும் சொதிரம் பலவிதமான ஆகாரங்களை ஒன்றாய் இணைந்து கலந்து வைக்கிறது. அந்த கழனி ஊற்றுகிறதான ஒரு தொட்டி, அந்த கழனி தொட்டிக்கு பேர்தான் முன்னணை. இப்போ இந்த கழனி தொட்டி என்பது முன்னணை என்று சொல்லுகிறோமே, இங்க மாடு கழுதைகள் சொல்றீங்களே, இது எப்படி ஆகும் என்று சொன்னால் அதைத்தான் நம்ம ஏசாயாவில் வாசிக்கிறோம். மாட்டை குறித்தும் கழுதை குறித்தும் இது எப்படி இயேசுவுக்கு பொருத்தமாகும் என்று கேட்டால், மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க்கு 1:13 பார்க்கும்போது அங்கு தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கொஞ்சம் ஜெபத்தோடு உற்சாகமாய் கவனியுங்கள். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆமென். இங்கு இயேசுவானவர் சஞ்சரித்த ஒரு இடத்தை பார்க்கிறோம். காட்டு மிருகங்களோடு இயேசு சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மார்க்கு 1:13 சொல்லப்பட்ட இந்த வசனம் இயேசுவின் பிறப்பின் காலத்திலேயே அவர் போடப்பட்ட இடத்துல மாடுகளும் கழுதைகளும் இருந்ததாக பார்க்கிறோம். அந்த இடத்துலதான் இந்த முன்னணை இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இப்பொழுது இந்த முன்னணை என்றால் என்ன என்பதைத்தான் நாம் தேவனுடைய ஆழ்ந்து உபதேசமாக பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் 5 விதமான முன்னணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம். 5 விதமான முன்னணி. முதல் முன்னணி எது? யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 39:9 வாசித்தால் ராத்தங்கும் முன்னணி என்று அங்கு பார்க்கிறோம்.
தங்குகிற முன்னணி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அந்த யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? அப்போ இங்க முதலாவது முன்னணி ராத்தங்கும் முன்னணி என்று பார்க்கிறோம். நான் சொன்ன 5 முன்னணியை குறித்து வேதம் சொல்லுது. அப்படியானால் 2வது முன்னணி எது? அதைத்தான் ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம். அங்கே 6 மாடுகளும் கழுதைகளும். அதே சமயத்துல இந்த முன்னணிக்கு அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். அந்த முன்னணிக்கு என்ன பேரு? ஏசாயா 1:3 சொல்லுவது, ஆண்டவனின் முன்னணியையும். அல்லேலூயா, ஆண்டவனின் முன்னணி. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். முதல் முன்னணி ராத்தங்கும் முன்னணி, 2வது முன்னணி ஆண்டவனின் முன்னணி, 3வதாக இன்னொரு முன்னணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு 3வது முன்னணியை குறித்து பார்க்கிறோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். ஓ கர்த்தர் அல்லவே! இந்த 3வது முன்னணி என்ன முன்னணி என்று சொன்னால், இடம் இல்லாத முன்னணி. இடம் இல்லாத முன்னணி. முதலாவது ராத்தங்கு முன்னணி, 2வது ஆண்டவனின் முன்னணி, 3வது இடம் இல்லாத முன்னணி. 4வதாக இன்னொரு முன்னணியை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 2:12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். கர்த்தர் நல்லவே. இங்கு 4வது ஒரு முன்னணியை பார்க்கிறோம். இந்த முன்னணி என்னன்னாக்கா, இது அடையாளத்தின் முன்னணி. கர்த்தர் நல்லவர், அடையாளம். அப்போ என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இயேசுவை கடத்தி கடந்து அந்த கலனி தொட்டி போன்ற அந்த முன்னணியை குறித்து வேதத்தில் இவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. அதுல 4வது முன்னணி அடையாளம் என்கிற முன்னணி. கடைசியாக 5வது முன்னணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 2:16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஆமென். இங்கு 5வது ஒரு முன்னணியை பார்க்கிறோம். இது மேய்ப்பர்கள் கண்ட முன்னணி. மேய்ப்பர்கள் கண்ட முன்னணி. திரும்ப சொல்லுகிறேன். முதலாவது முன்னணி ராத்தங்கும் முன்னணி, 2வது முன்னணி ஆண்டவனின் முன்னணி, 3வது முன்னணி இடம் இல்லாத முன்னணி, 4வது முன்னணி தூதர்கள் சொன்ன முன்னணி, அடையாளத்தின் முன்னணி, 5வது முன்னணி மேய்ப்பர்கள் கண்ட முன்னணி. இந்த முன்னணியை குறித்து 5 இடத்துல 5 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 முன்னணியை குறித்து நிறைய சத்தியங்கள் வேதத்திலே ஏராளம் தாராளமாய் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்றைக்கு இந்த 5 என்றால் என்ன என்பதைத்தான் முதலாவது உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு சொல்ல வருவார். ஏனென்றால் இயேசுவை கடத்தின முன்னணி 5 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 5 இடத்துல சொல்லப்பட்டிருக்கனா அந்த 5 என்பதில கண்டிப்பாய் 5 விதமான விளக்கங்கள், 5 விதமான வியாக்கியானங்கள், 5 விதமான சத்தியங்கள் இருக்க வேண்டும். அப்போ இந்த 5 முன்னணி என்பதை குறித்து ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5 முன்னணி என்றால் என்ன? அது முதலாவது நம்பர் 1 கர்த்தர் நல்லவர். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திரையாகமம் 34:6 வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன். ஆம், இந்த 5 முன்னணியில் என்று சொன்னால் அது 5 விதமான அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை காட்டுகிறது. அந்த 5 விதமான நாம சங்கீர்த்தனத்திலே முதலாவது பார்க்கிறோம். மோசையின் காலத்திலே கர்த்தர் என்கிறதற்கு கர்த்தர் என்றால் என்ன என்கிற அந்த வார்த்தை விளக்கத்துக்கு 5 நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 34:6 நம்பர் 1 கிருபை இரக்கம் உள்ளவர், நம்பர் 2 கிருபை உள்ளவர், நம்பர் 3 நீடிய சாந்தம் உள்ளவர், நம்பர் 4 மகா தயை உள்ளவர், நம்பர் 5 சத்தியம் உள்ளவர். இந்த 5ம் ஆதீனத்தின் யாவே என்று சொல்லப்படுகிற யெகோவா என்னும் கர்த்தருடைய 5 நாமங்களாய் இருக்கிறது. இந்த 5 முன்னணியிலே முதல் முன்னணிக்கு இணையாக இந்த 5 நாமங்களை நாம் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்தால் கண்டிப்பாய் சால சிறந்த முறையில் ஒத்து வருவதை பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த 5 என்பதற்கான இரண்டாவது இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அனைவரும் அறிந்த ஒரு கிருபையுள்ள வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் நம்பர் 1 அதிசயமானவன், நம்பர் 2 ஆலோசனை கர்த்தா, நம்பர் 3 வல்லமையுள்ள தேவன், நம்பர் 4 நித்திய பிதா, நம்பர் 5 சமாதான பிரபு. ஆமென். இங்கே 5 முன்னணியிலே 2வது முன்னணிக்கு இணையாக இங்கு ஆண்டவருடைய நாமம் 2வது விசையாய் 5 விதத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய 5 நாமத்திலே சோத்திரம் எது? ஒரு அதிசயமாய், 2வது ஆலோசனை கர்த்தர், 3வது வல்லமையுள்ள தேவன், 4வது நித்திய பிதா, 5வது சமாதான பிரபு. இது அவருடைய 2வது முறையாய் சொல்லப்படுகிற அருமையான ஒரு விளக்கம். இப்போ இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நாமம் என்பதை ஒரு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகளில் படிக்கிறோமே, அந்த தேவனுடைய நாமம் எவ்வளவு மகிமையானதாய் இருக்கிறது பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 5 என்பதற்கு 2 விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். மூன்றாவதாக இந்த 5 என்பது இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வளர்ச்சி 5 விதத்தில் இருந்ததாக வேதம் நமக்கு விளங்க காட்டுகிறது. அந்த 5 வித வளர்ச்சியை ஒரே வசனத்தில் உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள்ளாக பிரயாசம் பண்ணுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். இங்கு இயேசுவின் வளர்ச்சியை குறித்து பார்க்கிறோம். 5 விதமான காரியம். 1 ஞானம், 2வது வளர்ச்சி, 3வது தேவ கிருபை, 4வது மனுஷ தயை, 5வது நல்ல விருத்தி. இந்த 5 என்பதிலே 3வது கூட அது இயேசுவின் சரீர வளர்ச்சியும் இயேசுவின் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாய் நாம் வளர்ச்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய கூலி போனவர்களாக, குறுகி போனவர்களாக அல்லது பலன் அற்றவர்களாக, முன்பிருந்த கிருபையை இழந்தவர்களாய் போகக்கூடாது. இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாரோ நம்முடைய வளர்ச்சியும் நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வளர்ச்சியாய் காணப்பட வேண்டும்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முன்னணியிலே 5 முன்னணி. அதிலே 5 என்பதற்கு 3 விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். ஒன்று யெகோவாவின் நாமங்கள் 5, இரண்டாவது இயேசுவின் நாமங்கள் 5, மூன்றாவது இயேசுவின் வளர்ச்சி 5 என்று பார்த்தோம். நான்காவதாக கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் 5 விதமான பாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 5 விதமான பாடுகளையும் ஒரே வசனத்திலே உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 53:3 வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். இங்கு இயேசுவின் 5 விதமான பாடுகளை குறித்து பார்க்கிறோம். என்னென்ன பாடுகள்? அந்த ஏசாயா 53:3 சொல்லுது. நம்பர் 1 அசட்டை பண்ணப்பட்டார். நம்பர் 2 புறக்கணிக்கப்பட்டார். நம்பர் 3 துக்கம் நிறைந்தவர் ஆனார். நம்பர் 4 பாடு அனுபவித்தவர் ஆனார். நம்பர் 5 யாராலும் எண்ணப்படாமல் போனார். அப்போ இந்த 5 பாடுகளும் தேவனுடைய கர்த்தர் நல்லவர் மனதை பாதிக்கிற பாடுகள். இங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவின் இந்த 5 பாடுகள் சரீரத்தை பாதிக்கிற பாடுகளா இல்லாமல் அவருடைய மனதை, இருதயத்தை காயப்படுத்துகிற பாடுகள். அசட்டை பண்ணப்படுவது, புறக்கணிக்கப்படுவது, துக்கம் நிறைந்திருப்பது, பாடு அனுபவிப்பது, யாராலும் நினைக்கப்படாமல் விட்டுவிடப்படுவது. இது 5 விதமான மிகப்பெரிய மனப்போராட்டத்தை, இருதய காயத்தை உண்டாக்கிறது. அப்ப சரீரத்திலே அவர் பாடுபடுவதற்கு முன்பு அவருடைய மனதளவிலே, இருதயத்திலே அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். இந்த பாடுகள் கூட இயேசுவின் பிறப்பிலே அந்த 4வது முன்னணைக்கு ஒப்பாயிருக்கிறது. 4வது முன்னணை எது? அடையாளத்தின் முன்னணை. அந்த அடையாளங்கள் எது? அவர் அனுபவித்த மனதளவிலான 4 விதமான பாடுகள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த முன்னணியிலே 5 முன்னணிக்கு 5 என்றால் என்ன என்று பார்த்து வருகிறோம். அதிலே 5 என்பதற்கு 4 காரணங்களை பார்த்தோம். 5வது அழகான ஒரு விளக்கம். ஊழியங்களில் 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 5 விதமான ஊழியங்கள் எது? எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ இந்த 5 என்பதின் 5வது காரியம் எதை கொடுக்கிறது? 5 ஊழியத்தை காண்பிக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா ஆண்டவருடைய 5 முன்னணின்னு சொன்னீங்க, அது முதல் முன்னணி அவருடைய கர்த்தர் என்பதுடைய 5 நாமங்களை குறிக்குது. 2வது முன்னணி ஆண்டவனின் முன்னணி, அதற்கு இயேசுவின் 5 நாமங்களை அவருக்கு குறிக்கிறது. 3வது முன்னணி இடமில்லாத முன்னணி சொன்னீங்க, அதுக்கு இயேசுவின் வளர்ச்சி என்று காண்பித்தீங்க. 4வது முன்னணி அடையாளத்தின் முன்னணி சொன்னீங்க, அது இயேசுவின் மனதளவின் பாடுகள் என்று சொன்னீங்க. ஆனா இங்கு 5 ஊழியங்கள் சொல்றீங்களே, இது இயேசுவை குறிக்கிறதா அல்லது மற்றவர்கள் செய்த ஊழியத்தை குறிக்கிறதா என்று சொன்னால், ஊழியங்களுக்கெல்லாம் ஊழியக்காரர், தலைமத்துவ ஊழியக்காரர் நம்முடைய தேவனாகி கர்த்தர் மாத்திரமே. ஆதி காலத்திலேயே ஆரோனை ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணும் போதே ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்ததே கர்த்தர் தான். அப்ப அவரிடத்திலிருந்துதான் அந்த ஊழியம் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் இந்த 5 ஊழியங்களும் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த 5 ஊழியங்கள் எது? நம்பர் 1 அப்போஸ்தல ஊழியம்.
நம்பர் 2 தீர்க்க தரிசன ஊழியம். நம்பர் 3 சுவிசேஷ ஊழியம். நம்பர் 4 மெய்ப்பர் ஊழியம். நம்பர் 5 போதிக்கும் ஊழியம். இந்த 5 ஊழியத்தை இயேசு செய்தாரா என்று கேட்டால் ரொம்ப தெளிவா நான் சொல்லுவேன், 5 ஊழியத்தை இயேசு செய்தார். எப்படி செய்தார்? முதல் ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். இந்த அப்போஸ்தல ஊழியம் என்பதே பலதரப்பட்ட ஊழியத்தை சேர்த்து செய்வதற்கு பேர்தான் அப்போஸ்தல ஊழியம். அப்படி பார்த்தா ஒரு பக்கத்திலே அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட 12 பேரை வைத்திருந்தார். மற்றொரு பக்கத்திலே சீசர்கள் என்று சொல்லக்கூடிய 70 பேரை வைத்திருந்தார். இன்னொரு பக்கத்துல தங்கள் ஆஸ்தியினால் ஊழியம் செய்கிற ஸ்திரீகளை வைத்திருந்தார். இப்போ இப்படி பலதரப்பட்ட கூட்டத்தை வைத்துதான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்தார். இது அவர் செய்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது அவர் செய்த ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். என்னையா தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னாக்கா, ஒரு நாள் தேவ எருசலேமிலே பவனி போகும்போது இந்த ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் அப்படி இடிக்கப்பட வேண்டிய நாட்கள் வரும் என்று சொன்னார். சொல்லிட்டு அதை நான் 3 நாளில் எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் சொன்னது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி 2 காரியமும் நடந்தது. பிற்காலத்திலே அந்த எருசலேமின் ஆலயமும் இடிக்கப்பட்டது. அதே சமயத்தில் இயேசு இருக்கும் போதே அவருடைய சரீரமாகிய ஜீவியமும் இடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அவருடைய தீர்க்க தரிசன ஊழியமும் அங்கே நிறைவேறினது. மூன்றாவது ஊழியம் சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷ ஊழியத்தை எங்க போய் பண்ணினார் அப்படின்னாக்கா, மத்தேயுவிலும் மார்க்குவிலும் பார்க்கிறோம். ஓசத்திரம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குதில்லை சொல்லி இயேசுவே சொல்லுகிறார். அப்ப மனம் திரும்புதலை குறித்து அவர் போதித்தபடினால் சுவிசேஷ ஊழியத்தை தவறாமல் நிறைவேற்றினார். அப்ப சுவிசேஷ ஊழியமும் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. 4வது மெய்ப்பர் ஊழியம். இந்த மெய்ப்பர் ஊழியம் சபை ஊழியமாற்றே. இவர் எங்க சபையில ஊழியம் செய்தார்னா, வேதம் சொல்லுகிறது 3 விதமான சபைகளிலே அவர் ஊழியத்தை செய்தார். 1 ஜெப வீடுகள் என்கிற இடத்துல பிரசங்கித்தார். 2வது ஜெப ஆலயங்களில் பிரசங்கித்தார். 3வது தேவாலயங்களில் பிரசங்கித்தார். அப்ப ஜெப வீடு, ஜெபாலயம், தேவாலயம், இந்த 3 இடத்துல ஆலயங்களில் அவர் பிரசங்கிக்கிறவரும், ஏசாயா போன்ற ஆகமங்களை வாசிக்கிறவரும், அங்க உபதேசிக்கிறவருமாய் இருந்தபடினால் இந்த மெய்ப்பனின் ஊழியமும் இயேசுவின் ஊழியம். 5வது ஊழியம் போதிக்கிற ஊழியம். இந்த போதிக்கிற ஊழியத்தை எங்க செய்தார்னா, ஆண்டவருடைய முதல் போதனையே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. அந்த 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என்னன்னா, அவர் பேச தன்னுடைய வாயை திறந்த போது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றார். அப்போ இது ஆண்டோடைய போதிக்கிற ஊழியம். அந்த போதிக்கிற ஊழியத்துல நிறைய காரியத்தை சொல்லுகிறார். ஓ சுத்திரம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறது எப்படி, பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பது, அந்தரங்கத்தில் நீ ஜெபித்தா வெளியரங்கமா பலன் கிடைக்கும், இப்படி நிறைய ரகசியத்தை வாங்க உபதேசங்களை சொல்லிக் கொடுத்தது அந்த மலை பிரசங்கம். அதுதான் இயேசுவின் சுத்திர போதனை. அப்போ இந்த போதிக்கிற ஊழியமும் இயேசுவுக்குரியது. இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இயேசுவை கடத்தின ஒரு முன்னணி, அந்த முன்னணியில இவ்வளோ வெளிப்பாடு இருக்காயா, இவ்வளோ சத்தியம் இருக்காயா, இவ்வளோ ரகசியம் இருக்காயா என்று கேட்டா, இந்த இடத்துல இன்னொன்னையும் ரொம்ப தாழ்மையா சொல்ல போறேன். என்னன்னா, இந்த இயேசுவை கடத்தின முன்னணியை குறித்து இதுவரைக்கும் நான் சொன்னது கடுகு சிறுத்த மாதிரி சின்னதா ஒரு கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த முன்னணிக்குள்ள இதைவிட பெரிய வெளிப்பாடுகள், பெரிய சத்தியங்கள், பெரிய மறைப்பொருட்கள். அப்போ 5 முன்னணிக்கு 5 என்கிற காரணத்துல 5 அடையாளங்களை பார்க்கிறோம். கடைசியா அதுல அவருடைய 5 ஊழியங்களை பார்க்கிறோம். 5 ஊழியமே இயேசுவின் ஜீவியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த யெகோவாவின் நாமம் 5 என்று சொன்னேன். அந்த யெகோவாவின் நாமத்துல முதல் நாமம் என்ன நாமம் தெரியுமா? இரக்கமுள்ளவர். இரக்கமுள்ளவர். நல்லா கவனிக்கணும். நீங்க நல்ல ஜெப வீரராயிருங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல வேத பண்டிதராயிருங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல சுதந்திரம் ஊழியம் செய்தவங்களாயிருங்க, ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் இருந்தாலும் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி என்று சொன்னால் அங்க இரக்கம் ரொம்ப இரக்கம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவருடைய ஊழியங்கள் நிலைத்து நின்றதே கிடையாது. இன்னைக்கு இரக்கத்தின் ஊழியத்தை ரொம்ப சிறந்ததா செய்தது இல்லாட்டி செய்யறது யார் என்று கேட்டா, எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்ற, அது சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ தெரியாது. நான் எடுத்த கணக்கின்படியாக, எனக்கு நான் படித்த படிப்பு வரலாற்றின்படியாக இந்த இரக்கத்தின் ஊழியத்தை இன்னைக்கு உலகளவில் செய்வது யாரா? ஜாய்ஸ் மேயர் என்கிறதான அருமையான ஒரு ஊழியக்கார தாயார். இந்த ஜாய்ஸ் மேயர் யாருன்னாக்கா, இவங்க முதல் காலத்துல முதலாவது நம்பர் 1 விபச்சாரியா இருந்தவர். ஒரு பெரிய விபச்சாரியாய், அது பணக்காரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் போகக்கூடிய ஒரு விபச்சார தொழில் செய்கிறவர்களாய் இருந்தவர். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சொந்த தகப்பனாலே விபச்சாரத்துக்கு பல ஆண்டு காலம் அடிமைப்பட்டவர் தகப்பனாலேயே. அப்படி இருந்த அந்த சகோதரியத்தான் ஆண்டவர் தொட்டார், மாற்றினார். அவர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், தன் பாவத்தை அறிக்கையிட்டார்கள், விபச்சார வேசித்தன பழைய சுவாபங்களை விட்டார்கள், ஆண்டவருக்குள் வந்தார்கள், தன் சரீரத்தையும் தன் ஜீவியத்தையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார்கள். அந்த உண்மையான பிரதிஷ்டையை பார்த்த ஆண்டவர் அந்த ஜாய்ஸ் மேயர் என்கிற சகோதரியை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக அளவிலே தொலைக்காட்சி ஊழியத்துல நம்பர் 1 இருக்கிறாங்க. நிறைய பேர் தொலைக்காட்சி ஊழியம் செய்யறாங்க. ஆனா இவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் தொலைக்காட்சி ஊழியத்தை செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு மாதத்துக்கு 200 கோடிக்கு அதிகமான பணத்தை இந்த இரக்கத்தின் ஊழியத்துக்காக, ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக கோடி கோடி கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் செலவழிக்கிறார். அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவின் முன்னணி நமக்கு முதலாவது எதை காண்பித்து கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. இரக்கம் இல்லாமல் வேறு எந்த கிருபைகள், எந்த தாளந்துகள் இருந்தாலும் அதிலே சோத்திரம் பெரிய பலன் கிடையாது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் ஒரு இரக்கமுள்ள ஆண்டவராய் இருந்ததுனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நாமும் ரட்சிக்கப்பட்டோம். இல்லாவிட்டா நம்முடைய அக்கிரமத்திலேயே அழிந்து போயிருப்போம். அப்போ இன்னைக்கு காலையில இயேசுவின் முன்னணி சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, முதலாவது நல்ல இரக்கம் உள்ளவர்களா இருங்கள். அந்த இரக்கம் ரொம்ப 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 அவசியம். இரண்டாவதாக அந்த யாத்திராக 34:6 சொல்லுகிறது, அவர் கிருபையுள்ளவர். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? முதலாவது இரக்கம் உள்ளவர், இரண்டாவது எப்படிப்பட்டவர்னா நல்ல கிருபையுள்ள. இப்போ இந்த இரக்கம் மனுஷனுடைய ரத்தத்திலே ஊறக்கூடியது. சரி, கிருபை எப்படியா கிடைக்கும்? கிருபை என்றால் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னா, இது மனுஷனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது கிடையாது, தேவனுடைய தூதர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த கிருபை. இயேசு பிறக்கிற காலத்துல பிரதான தூதன் மரியாளுக்கு தோன்றி கிருபை பெற்றவளே என்று சொல்லி வாழ்த்து. அப்போ அவளுக்குள் ஒரு கிருபை இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணினது. அந்த மரியாளுக்குள் இருக்கிற கிருபைய குறிப்பிட்டு சொன்னதே தூதன். அப்போ தேவ தூதர்களால் இந்த கிருபையை நம்மால் பெற முடியும். கிருபை என்பது தேவனுக்குரியதல்லவா, தேவன் அல்லவா கொடுக்கணும்னாக்கா, தேவன் தான் கிருபையுள்ளவர், அவர்கிட்ட தான் கிருபை இருக்குது.
அவர்தான் கொடுக்க முடியும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை நமக்கு பெற்றுக் கொண்டு வந்து கொடுப்பதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இந்த அருமையான தூதர். இந்த தூதர்கள் கிருபை கொடுக்கக்கூடியவர்களும் கிருபை பெற்றவர்களுமா இருக்கிறபடினால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்துல ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழ ஜெபிக்கும் போது தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்ய காரணம் என்ன? அவர்கள் நல்ல அழகான கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபையினால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இருந்ததான அந்த முன்னணி எதை காண்பிக்கிறது? இரண்டாவது அது அழகான தேவனுடைய கிருபையை காண்பிக்கிறது. இந்த காலை நேரத்துல இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற அன்பு போதகர்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க மேல அபிஷேகம் இருக்குது, வரம் இருக்கிறது, வல்லமை இருக்குது, தாழ்ந்து இருக்குது, வேத அறிவு இருக்குது, எல்லாம் நல்லதுதான். ஆனா அதோடு கூட இந்த கிருபை இருக்கிறதா என்று பாருங்க. இயேசு பிறந்து போடப்பட்ட முன்னணி இரண்டாவதாக அது கிருபையை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. இந்த முன்னணிக்கு ஒரு பழக்கத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த முன்னணிக்குள்ள கலனிய ஊத்துனாங்க, பழைய தண்ணி ஊத்துனாங்க. அப்புறம் அங்க இருக்கிற தீவனங்களை கொண்டு போட்டாங்க. கர்த்தர் நல்லவன், சோத்திரம். அதுக்கப்புறம் அதுல எல்லா தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி வைக்கிறவங்களா இருந்தாங்க. இப்ப இதுவரைக்கும் இந்த தொட்டி பார்த்ததெல்லாம் மாட்டுக்குரிய தீவனம், கழுதைக்குரிய தீவனம், தண்ணி, கலனி இவைகளைத்தான் பார்த்தது. ஆனா அதே தொட்டிக்குள்ள, அந்த முன்னணிக்குள்ள இயேசுவானவரை துணிகளில் சுற்றி கடத்தின உடனே இந்த முன்னணி என்கிற அந்த தொட்டி இயேசுவை அப்படியே அருமையாய் ஏற்றுக்கொண்டது. அந்த இடத்துல அதுக்குள்ளது ஈரப்பதம் இயேசுவை பாதிக்கவில்லை. அதற்குள் இந்த தண்ணீரின் சுதந்திரம், அந்த தன்மை இயேசுவை பாதிக்கவில்லை. கர்த்தர் நல்லவே. அதனால் குழந்தையாக இயேசுவுக்கு சரீர பாதிப்புகளோ உடல் உபாதைகளோ உண்டாகவில்லை. அப்ப எதை குறிக்கிறது? இந்த முன்னணி நல்ல கிருபை நிறைந்த ஒரு முன்னணியாய் இருக்கிறது. அது இரக்கம் உள்ள ஒரு முன்னணியாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட இரக்கமும் கிருபையும் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக யாத்திரையாக 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த முன்னணிக்கு மூணாவது அடையாளம் என்னன்னா, யெகோவா தேவனுடைய மூன்றாவது நாமம் நீடிய சாந்தம் உள்ளவை. இந்த இயேசுவை கடத்தின முன்னணிக்கு மூணாவது அடையாளம் என்னையான்னு கேட்டாக்கா, அது நல்ல நீடிய சாந்தம் உள்ளது. நீடிய சாந்தம் உள்ளது. ஏன் இந்த முன்னணிக்கு சாந்தம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க கேட்கலாம், முன்னணே என்பதே தொட்டின்னு சொல்றீங்க, அந்த தொட்டி என்பதே கலனி தொட்டின்னு சொல்றீங்க, அது தண்ணி ஊத்துற தொட்டின்னு சொல்றீங்க. ஒரு உயிரில்லாத முன்னணிக்கு நீங்க என்னென்னமோ உயிர் கொடுக்கிறீங்களே அப்படின்னா அதுதான் ஊழியம். உயிரில்லாதவர்களுக்கு உயிர் கொடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. உயிரற்றவர்களுக்கு ஜீவனை பிறப்பிக்கிறதா சத்திய வசனம். அப்படியானால் உயிரற்ற இந்த முன்னணிக்கு இயேசு வந்ததுனால பெரிய உயிர் வந்தது. அதுவரைக்கும் பெத்லகேமை யாருக்கு தெரியாது, அதுவரைக்கும் எருசலேமை யாருக்கு தெரியாது, அதுவரைக்கும் இருக்கிற கலனி தொட்டியை யாருக்கு தெரியாது, அதுவரைக்கும் அங்கிருந்த ஆடுகள், மாடுகள், கழுதைகளை யாருக்கு தெரியாது. ஆனா என்றைக்கு அந்த இயேசு சாந்த குணமுள்ளவராய், நீடிய சாந்த குணமுள்ளவராய் அந்த முன்னணிக்குள் வந்தாரோ, அன்றைக்கு இந்த முன்னணி உலகமறிய பிரபல்யமானது. இப்போ இந்த முன்னணி என்றால் நீடிய சாந்த குணம் என்று சொன்னேன். எந்த சாந்த குணம்? இதுக்கு முன்னாடி இந்த முன்னணி என்ன சத்தத்தை கேட்டிருக்கு? மாடுகளின் சத்தத்தை கேட்டிருக்கு.
கழுதைகளின் சத்தத்தை கேட்டிருக்கு, மெய்ப்பர்களின் சத்தத்தை கேட்டிருக்கு, அடிக்கிறவர்களுடைய கொடுங்கோலின் சத்தத்தை கேட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, மிருகங்கள் மிதிபடுகிற சத்தத்தை கேட்டிருக்கு. ஆனா இதுக்கு பதிலாக இப்ப அங்க பாத்தீங்கன்னா அருமையான சாந்தமே சொருவியா இருக்கிற அழகான மரியாள் அங்க இருக்கிறா. நல்ல பொறுமையும் அடக்கமும் உள்ள யோசேப்பு அங்க இருக்கிறா. இவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியினால் பிறந்த இயேசு கிறிஸ்து மகா சாந்தமாய் அங்கு இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, அவர் சாந்தமுள்ள தெய்வமாக, ரொம்ப அமைதியுள்ள குழந்தையாக அந்த முன்னணியிலே கடத்தப்பட்டிருக்கிறார். பயங்கர சத்தம், பயங்கர கூக்குரல், பயங்கர இறைச்சல் கிடையாது. ராகேல் பிள்ளை இல்லாததினால் ராகேல் கூக்குரல் இடுகிறாள் என்று வேதம் சொல்வது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிள்ளை பிறந்த போதுல கூக்குரல்கள் வந்தது. ஆனா இங்க இயேசு பிறந்த போது அந்த பிள்ளையானது ரொம்ப அமைதலா சாந்தமா இருக்குது. இப்போ இந்த முன்னண பார்க்குது, எப்ப பார்த்தாலும் மாட்டு சத்தம் கேட்டுச்சு, எப்ப பார்த்தாலும் கழுத சத்தம் கேட்டுச்சு, எப்ப பார்த்தாலும் மெய்ப்பர்கள் சத்தம் கேட்டுச்சு, ஒருத்தர் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, மிதிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஆனா இப்ப அந்த சத்தம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. சூத்திரம், பயங்கர இறைச்சலின் சத்தம் இல்லையே, பயங்கர தேவையில்லாத ஓசையின் சத்தம் இல்லையே, நான் இருக்கிற இடமே அமைதியாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த முன்னணையே கண்டு ஆச்சரியப்படுகிறது. காரணம், நீடிய சாந்தம் உள்ளவர் அந்த முன்னணியில் கடத்தப்பட்டார். அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த சாந்தம் என்பது ரொம்ப 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 அவசியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாந்தத்தை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரே ஒரு சாந்தத்தை சொல்லணும்னா அது இயேசு கிறிஸ்து என்னும் அருமையான சாந்தம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த அருமையான சாந்தமும் கிருபையும் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த சாந்த குணம் எப்படியா கிடைக்கும்? முதலாவது சொன்ன இரக்கம், அது ரத்தத்தில் ஓரக்கூடியது. இரண்டாவது சொன்ன கிருபை, அது தூதர்களால் கிடைக்கக்கூடியது. மூன்றாவது சாந்த குணம், இது எப்படி கிடைக்கும்னாக்கா யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் எனக்கமுள்ளதாயும் இருக்கிறது. இப்போ இந்த சாந்தம் யாருக்கு கிடைக்கும்? யார் சாந்தம் உள்ளவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ஞானம் நிறைந்தவர்களுக்கு இந்த நீடிய சாந்தம் கிடைக்கும். இரண்டாவது சுத்தமுள்ளவர்களுக்கு இந்த நீடிய சாந்தம் கிடைக்கும். மூணாவது யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுகிறார்கள் பாருங்க, அவங்களுக்கு இந்த நீடிய சாந்தம் கிடைக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் தேவ ஞானம் நிறைந்தவராயிருந்தார், ஆண்டவர் நல்ல சுத்தமுள்ள உள்ளவராயிருந்தார், ஆண்டவர் நல்ல சமாதானக்காரராயிருந்தார். அதனால் அவருக்கு நீடிய சாந்தம் இருந்தது. அந்த சாந்தம் தான் இந்த அருமையான முன்னணியை காண்பிக்கிறது. இந்த முன்னணை என்பது முதலாவது இரக்கத்தை காண்பிக்கிறது, இரண்டாவது கிருபையை காண்பிக்கிறது, மூன்றாவது அருமையான சாந்த குணத்தை காண்பிக்கிறது. மாடுகளின் சத்தமும் இல்லை, கழுதைகளின் சத்தமும் இல்லை, அருமையான அமைதலின் சத்தம் அந்த முன்னணியை நிறைத்து. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற வீட்டிலே எப்போ பார்த்தாலும் கடிக்கிறதும் துப்புகிறதுமான பயங்கர சண்டை, பயங்கர பிரச்சனை, பயங்கர குழப்பம். இந்த நிலைமையெல்லாம் மாறும். கூடுமான வரைக்கும் சாந்தமாயிருங்க. யாத்திரையாக 34:6 சொல்லுகிறபடி நீடிய சாந்தமாயிருங்க. அதை கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர்.
அப்ப இந்த முன்னணை என்பது மூன்றாவது நல்ல நீடிய சாந்தத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே. நான்காவதாக இந்த முன்னணை என்பது எதை காண்பிக்கிறது? அந்த யாத்திரையாகமம் 34 அதிகாரம் 6வது வசனம் 4வதா சொல்வது மகா தயை உள்ளது. மகா தயை. இப்போ இந்த முன்னணைக்கும் தயைக்கும் என்னையா சம்பந்தம் கேட்டா, சம்பந்தம் இல்லாததை நம்முடைய ஆண்டவர் சம்பந்தப்படுத்துகிறவர் கிடையாது. இப்ப இந்த முன்னணை என்பது நான்காவதாக மகா தயையை காண்பிக்கிறது. ஏன் மகா தயை? இது எப்படி காண்பிக்கிறது? மகா தயை என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த முன்னணியில் கிடக்கிற இயேசுவை பார்க்க கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் வந்தார். கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் வந்தபோது இயேசுவை கண்ட உடனே அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷமாகி அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை வைத்து வணங்கினார். வணங்கிட்டு அவங்க போகும்போது பாருங்க, போகிற வழியிலே ஏரோதுடைய ஆட்கள் சாஸ்திரிகளை பிடிப்பதற்காகவும் கொலை செய்வதற்காகவும் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனா இதை அறிந்த ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ராத்திரி சொப்பனத்திலே சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட வைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறான் தூதன், நீங்கள் வந்த வழியாய் அல்லாமல் வேறு வழியாய் போய்விடுங்கள். அதன்படியே இந்த சாஸ்திரிகள் வேறு வழியாய் போனார்கள். அதனால் அவர்கள் ஜீவன் தப்பினது, ஜீவியமும் தப்பினது. இது எதை காண்பிக்கிறது? இதுதான் தேவனுடைய நீடிய தயவை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மகா தயை. சரி, வந்தவங்க வந்தாங்க, என்னை வணங்க வேண்டிய வணங்கினாங்க, கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டாதபடி அவர்கள் கொடுத்த வெள்ளை போலும் அருமையான காணிக்கைக்கு ஆண்டவர் உடனே பிரதிபலனை கொடுத்தார். இது எதை காண்பிக்கிறது? ஆண்டுடைய மகா தயவை காண்பிக்கிறது. இந்த தயவு இப்ப எதுக்கு வந்துருச்சுன்னா இந்த அருமையான முன்னணைக்கு வந்துருச்சு. சரி, இப்ப இந்த முன்னணை என்று சொன்னால் மகா தயை என்று நான் சொல்லுகிறேன். எப்படியா இந்த மகா தயை முன்னணைக்கு ஒப்பிட முடியும் என்று கேட்டால், எனக்கன்பானவர்களே, அங்கே இயேசுவை பார்க்க வந்தது யாரு? மெய்ப்பர்கள் வந்தார்கள், சாஸ்திரிகள் வந்தார்கள், மற்றும் பிரதானமானவர்கள் வந்தார்கள். இவங்கெல்லாம் வந்த போது அந்த இயேசுவை பார்க்கும்போது அந்த இயேசு கடத்தப்பட்டது எங்கன்னாக்கா இந்த முன்னணைக்குள்ளதான். அப்போ முதலாவது வந்தவருடைய கண்கள் அழகாய் அந்த முன்னணியை பார்க்கிறது. அடுத்தது முன்னணிக்குள் கடக்கிற குழந்தையாக இயேசுவை பார்க்கிறது. அப்போ கர்த்தர் நல்லவே, அந்த முன்னணிக்குள் தான் இந்த இயேசுவானவர் மகா தயை உள்ளவராக, சாந்தம் உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான தேவ வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியமும் சூத்திரம் எப்போதுமே நல்ல மகா தயை இருக்க வேண்டும். யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல், முழுவதும் கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சமாவது கொடுக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த இனம், மொழி, ஜனம் பார்க்காமல் எல்லாரிடத்திலும் நடக்கணும். இங்கு மகா தயை என்று பார்க்கிறோம். இந்த தயவு எதை காண்பிக்கிறது? அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமை நிழலும் இல்லை என்பது காண்பிக்குது. ஏன் வேற்றுமை நிழல் இயேசுவிடத்தில் அங்கு இல்லை, இந்த முன்னணிக்கு இல்லைன்னு சொல்றேன்னாக்கா, முதலாவது அங்கு கர்த்தருடைய தூதன் வருகிறார், இரண்டாவது யோசேப்பு வருகிறார், மூன்றாவது மரியாள் வருகிறார், நாலாவது வானத்திலே கோடான கோடி தூதர்கள் எண்ணிறைந்த ஒரு சேனை தோன்றுகிறது. அதன் பின்பு மேய்ப்பர்கள் வருகிறார்கள், அதன் பின்பு சாஸ்திரிகள் வருகிறார்கள். இப்படி நிறைய பேர் மாறி மாறி வர்றாங்க பாருங்க. இவங்க எல்லாமே வேறு 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 விதமான தன்மை உள்ளவர் தூதர்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். மகா சேனை, அது கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையின் கூட்டம்.
அது மாத்திரமல்ல, மேய்ப்பர்கள் சாதாரணமான இடையர்கள், அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள், சாஸ்திரிகள் அவர்கள் மிகப்பெரிய ஞானிகள். இப்ப எல்லா தன்மை உள்ளவர்களும் ஓரிடத்தில் கூடினார்கள். எல்லா தன்மை உள்ளவர்களும் ஒரே இடத்தில் வந்து பார்க்கிறார்கள். இப்ப பார்க்கும் போது அந்த முன்னணி அங்கு இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவினிடத்தில் எந்த வேற்றுமையின் நிழல் இல்லை என்பதற்கு அவர் உயர்ந்தோரையும் சிறுதியோரையும் நடுத்தோரையும் எல்லாரையும் ஒரே மாதிரி அழகாய் கையாண்டான். இந்த முன்னணி கூட தன்னை தேடி வந்த எல்லாருக்கும் தன்னை காண்பிக்கிறதா இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கடைசியாக இந்த முன்னணி என்பதின் 5வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, யெகோவாவின் நாமத்தின் 5வது நாமம் அவர் சத்தியமுள்ள தேவன். சத்தியமுள்ள தேவன். இந்த சத்தியம் என்பதற்கும் இந்த முன்னணி என்பதற்கும் ஏக பொருத்தம் உண்டு தேவச்சனமே. இந்த முன்னணி என்பது 5வதாக எதை குறிக்கிறது? சத்தியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. எப்படியா கழனி தண்ணி ஊத்துற, இல்லாட்டி இயேசுவை படுக்க வைத்த இந்த முன்னணி எப்படி சத்தியம் ஆகும்னாக்கா அதுக்கு நிறைய ஆதாரங்களை சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு ஆதாரத்தை சொல்ல பாருங்க. ஒரு மாட்டு கொட்டையில ஒரு கழுத கொட்டைக்குள்ள கடந்த அந்த முன்னணியை குறித்து நம்முடைய வேதத்திலேயே இடம் பெற்றிருக்கு. வேதம் என்றால் என்ன? இது பரிசுத்த வேதாகம். இவ்வளோ பெரிய பரிசுத்த வேதாகமத்துல ஒரு கழனி தொட்டி ஒரு முன்னணியை குறித்து எழுதப்பட்டு, அது மட்டும் இல்ல 5 முறை இந்த முன்னணியை குறித்து பார்க்கிறோம். இதுல என்ன பியூட்டினாக்கா, இந்த முன்னணி என்கிற பேர் முத எங்க வருதுனாக்கா யோபுவின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க, முழு வேதாகமத்தின் முதல் புஸ்தகமே ஆதி புஸ்தகம் யோபு புத்தகம் தான். அப்போ அந்த ஆதி புத்தகமாகிய முதல் புத்தகத்திலேயே இந்த முன்னணி என்கிற பெயர் இடம்பெற்றுச்சு. 2வது இந்த முன்னணி என்கிற பெயர் எந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கு? ஏசாயாவில். இந்த ஏசாயா யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அணுவாய் தீர்க்கதரிசனம் சொன்ன மனுஷன். இம்மானுவேல் என்கிற பெயரை சொன்னவர் இந்த ஏசாயா தான். அடையாளம் என்கிற பெயரை சொன்னவர் இந்த ஏசாயா தான். இயேசுவின் 5 பெயர்களை சொன்னவர் இந்த ஏசாயா தான். இயேசுவின் தாயாகிய மரியாதை குறித்து கன்னி என்கிற வார்த்தையை சொன்னவர் இந்த ஏசாயா தான். இப்படி சரியான ஒரு ஏசாயாவின் வாயினாலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் இடம்பெற்றதுதான் இந்த முன்னணி. அப்போ ஆவியானவர் இந்த முன்னணியை எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அப்ப முதலாவது யோபுவின் புஸ்தகம், அது முதல் புஸ்தகம், அதனால அதுல முன்னணி என்கிற பெயர் இடப்பட்டது. 2வது ஏசாயாவின் புஸ்தகம், அருமையான ஒரு தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இடம்பெற்றது. 3வது இந்த முன்னணி என்கிற பெயர் எந்த புஸ்தகத்தில் வந்திருக்கிறது கவனிக்க, லூக்கா புஸ்தகம். இந்த லூக்கா புஸ்தகத்துல ஏன் இடம்பெற்றது? இந்த லூக்கா புஸ்தகத்தில் இடம்பெற்றது எதை காண்பிக்க என்று சொன்னால், இந்த லூக்காவை எழுதினது சுத்திரம் லேவியானாகிய மத்தேயு கிடையாது. சாதாரணமான மார்க்கு கிடையாது. இது லூக்காவை எழுதுறது நல்ல ஒரு மருத்துவர். அந்த மருத்துவனாகி லூக்கா தான் சொல்றாரு, இயேசுவை குறித்து எழுத வேண்டுமானால் இந்த உலகம் கொள்ளாது என்கிறார். உலகம் கொல்லக்கூடாத அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்க, அவைகளுக்கு நடுவே இந்த முன்னணியை குறித்து இந்த லூக்கா 3 முறை சொல்றார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 3 முறை இந்த முன்னணியை குறித்து லூக்கா திரும்ப சொல்லுகிறார். அது ஒரு முறை கர்த்தர் இடம் இல்லாததை குறித்து சொல்லுகிறார், ஒரு முறை அடையாளத்தை குறித்து சொல்லுகிறார், ஒரு முறை மேய்ப்பர்களை ஒப்பிட்டு சொல்லுகிறார்.
அப்போ அவ்வளவு படித்த மனுஷன், தேறின மனுஷன், நல்ல கல்விமான், அவன் எதையோ எழுத வேண்டியவன், அதெல்லாம் விட்டுட்டு இந்த முன்னணியை முக்கியத்துவப்படுத்தலாம் அப்படின்னாக்கா இதுதான் இந்த முன்னணியின் பெரிய மகத்துவம். இதனாலதான் சொன்னேன் அவர் சத்தியம் உள்ளது. இந்த முன்னணிக்குள் இவ்வளவு சத்தியம் இருக்கிறது, இவ்வளவு வேதத்தின் ரகசியம் இருக்கிறது. இன்னொன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த முன்னணியை குறித்து இன்னும் 3 பகுதிகள் உண்டு. என்னென்ன பகுதிகள்? ஒன்று, கர்த்தர் நல்லவை. இந்த இல்லாத முன்னணி சொன்னேன். அங்க இல்லாத முன்னணி என்று சொல்லப்படுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. இரண்டாவதாக, இந்த முன்னணி சோத்திரம் தூதர்கள் சொன்ன முன்னணி என்று இருக்கிறது. அப்போ தூதர்களும் கண்டுபிடித்த அருமையான ஒரு முன்னணியா இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த மேய்ப்பர்கள் கண்ட முன்னணி. இந்த மேய்ப்பர்கள் கண்ட முன்னணியில 4 ரகசியம் இருக்கு. அப்போ இன்னும் நாம் பேச வேண்டிய, படிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த சத்திய முன்னணியை குறித்து இன்னும் 7 பெரிய தலைப்புகளும் குறிப்புகளும் இருக்குது. இவ்வளவு பெரிய அற்புதமான கிருபை பெற்றதாங்க இந்த முன்னணி. கடைசியா தேவனுடைய ஊழியக்காரராகிய இந்த முன்னணியை குறித்து ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன வார்த்தை அப்படின்னா, கத்து இந்த முன்னணிக்கு இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஒரு பெயர் சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவனின் முன்னணி. இந்த நாளிலே இந்த அதிகாலை இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், விசுவாச தெய்வ பிள்ளைகள், ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறவர்களாய் மாறணும். நமக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் மாறணும். இப்போ அந்த இடத்துல மரியாள் இருக்காங்க, யோசேப்பு இருக்காங்க, சாஸ்திரிகள் இருக்காங்க, மெய்ப்பர்கள் இருக்காங்க, இன்னும் குடிமதிப்பு எழுத வந்தவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்க. அவர்கள் எல்லாரையும் விட இந்த முன்னணியை குறித்து ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தினார் என்று சொன்னால், மனுஷரால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அநேகரால் நினைக்கப்படாத முன்னணி, அநேகரால் நினைவு கூறப்படாத முன்னணி, அநேகர் மதிக்கப்படாத ஒரு முன்னணி, அது அகில உலக இயேசுவை சுமக்கிற ஒரு முன்னணியாய் மாறினது. நம்முடைய ஜீவியமும் கூட மறக்கப்பட்டதும் துடைக்கப்பட்டதும் தள்ளப்பட்டதுமான ஜீவியம்தான். ஆனால் நமக்குள் இயேசு வந்தபடினால் இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசி என்கிற பெயரை பெற்றிருக்கிறோம், போதகர் என்கிற பெயரை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளை என்கிற பெயரை பெற்றிருக்கிறோம். இந்த முன்னணிக்குள் இருக்கிற இந்த அருமையான அபிஷேகம், இந்த நல்ல சத்தியம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் வருவதாக கர்த்தர் உங்களையும் முன்னிலைப்படுத்துவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு காலையில் குடும்பங்களை தலைக்க பண்ணுகிறவர் என்பதை குறித்து கர்த்தர் திட்டமாய் பேசி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சகாயராய் தேவனாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல, நல்ல அதிக சந்தோஷத்தை குறித்து மிக ஆழமான தெளிவான நல்ல வேத பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக 1 கோடி ஸ்தோத்திரம். உயிருள்ள நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றை விட இந்த முன்னணியை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள் பல ஆயிரம் பேருக்கு, பல லட்சம் பேருக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் மாறுவதாக, பிரயோஜனப்படுவதாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல முன்னணியை போல இவர்களும் மாறட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இவர்களை காப்பதாக. இந்த நாள் முழுவதும் கையிட்டு செய்கிற அனைத்தும் ஆசீர்வாதமாயிருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய ஆலோசனை கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆண்டவரே, மீண்டும்
இரவுக்கிற ஜபத்திலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.